இப்போ நமக்குமே பெட்ரோலியம் நமக்கு பிரச்சனையே கிடையாது, தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஆனால் பிரச்சனையே இப்போ கேஸ். இந்த கேஸ் நம்ம கத்தாரை நம்பி தான் இருக்கும், மிட் ஈஸ்டர்ன் நம்பி தான் இருக்கும். அதுதான் நமக்கும் பிரச்சனையாக போய்ட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரானை நம்ம கடுமையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிமோனாவை தாக்குது. அது வந்து சொல்லப்போனால் நம்மளுடைய லிட்டில் இந்தியான்னு. நம்ம போய் இங்கே கொச்சினில் இந்த ஜூஸ் அவங்க தான் அங்கே போய் தங்கியிருந்து அவங்க அந்த நகரத்தையே உருவாக்கினாங்க. அதை தாக்கினது வந்து மிக மோசமான நிலை. எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஏன் அதை போய் தாக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த அணு ஆயுதம் இருக்குங்கிறதுக்காக போய் தாக்குறவங்க எப்படி பார்க்குறது? ஆனால் டிமோனோ தாக்குனது தகவல் எனக்கு இது வரைக்கும் இல்லை, உறுதி செய்யப்பட்ட தகவல் தானே. டிமோனோ தாக்கி இப்போ 22,000 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நான் விசாரித்த வரைக்கும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, நான் விசாரிச்சு கூட நாளைக்கும் இதுக்கான பதிலை சொல்கிறேன். ஏன்னா டிமோனோ தாக்கப்பட்டதா எங்கேயுமே இதாகல, ராய்ட்டரோ மற்ற இதில். அப்போ அது என்னன்றது, ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய அந்த துறைமுகத்தில் கொண்டு மெசேஜை மறைச்சி வச்சாங்கன்ற தகவல், அதுவும் ஒரு பொய்யான போலியான தகவல்னு. அவங்கள்ட்ட மெசேஜை மறைச்சி வைக்கிறதுக்கு ஆர்மோஸுக்கு பின்னாடி இருக்கிற நிலப்பரப்பு மலைக்குன்றுகளே இருக்குது. அதனால தான் இவங்க இப்போ வரைக்கும் மண்டை காஞ்சி போய் கிடக்குறாங்க. இப்போ என்னென்னா ஆர்மோஸை என்ன பண்ணுறதுன்றது, இவங்க $20,00,000ன்றது வந்து இப்போ அதுக்கு தேவை இருக்கிறவன் கட்டி வந்துடுவான்ல. வந்தால் நம்ம விலைவாசி தானே உயரும். அது அப்புறம் நீங்கள் இப்போ $2 கோடி மதிப்புள்ள சரக்கு வீணாக போகிறதுக்கு $20,00,000 கொடுத்துட்டு வந்துடுவான்ல. இன்னொன்று அவன் கப்பல் மீட்டுருவான்ல. ஆமாம், அது வந்து அவன் கப்பல்காரன் பண்ணுற விஷயம். ஆனால் ரெண்டாவது என்னென்னா, இது வந்து அவர் பர்டிகுலராக கேஸ்க்காக தான் போட்டிருக்காங்க. க்ரூட் ஆயில் அந்த இது ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஷிப்புக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. மற்ற ஷிப்புக்கு இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ரெண்டாவது இதுவும் சட்டப்பூர்வமாக ஆக்கலை. எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, $20,00,000 $2,00,000 ஆக்குங்க, ஏதாவது குறைங்கிறீங்க, ஏதாவது பண்ணிங்கன்னு. இது ஒரு பார்ட்டு. இப்போ நம்மளுக்கு சைனாக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குற ஏற்பாடு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி அப்போ ஈரான் இல்லை, நேற்றுமே அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசின விஷயம், டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர் தான் கொண்டுட்டாங்க இல்லையா, அவங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசின விஷயம் கூட, இந்தியா, சைனா, ஜப்பான் நீங்கள் வந்து ஷிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணித்தரோம். அமெரிக்காவும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அவங்க நட்பு நாடுகளுக்கு எதுவுமே எந்த உதவியும் செய்ய மாட்டோங்கிற வார்த்தையும் 2 பேர் ஷிப்புக்கும் அனுமதி இல்லைன்ட்டாங்க. ஹார்மோஸ் பற்றி இவங்க மிரட்டுறதும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், இந்த கன்னி வெடி கப்பல் இதெல்லாம் வச்சு அடித்தாங்கன்னா அதோட அதுக்கப்புறம் ஹார்மோஸை மறந்துட வேண்டியதான். ஹார்மோஸ் வழியாக போகிறத மறந்துட வேண்டியதான். இந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் ஈரானுக்கும் பயம் இருக்குது, அமெரிக்காவுக்கும் பயம் இருக்குது. இஸ்ரேலை நாசம் பண்ணிட்டாங்க. நேற்று டெல்லி தவிர மேலும் 2 நகரத்தில் குண்டை போட்டு இவர் போய் பார்ப்பாரு நெத்தன்யாகு. நீங்கள் இப்படி பதிங்கிங்க அப்படி பதிங்க, எந்த மக்களுங்க ஏற்றுக்குவாங்க? அதனால் எந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க? அவன் நிம்மதியாக வாழ்றதை பார்ப்பானா? உங்களுடைய ஆதிக்க திமிருக்காக பள்ளத்தாக்குலையும் இதுலேயும் பம்பர்லையும் அந்த பங்கர்லேயும் பதுங்கி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையா?